Hello students, today நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிராண்ட் லாயல்ட்டி அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வென் ஒரு கஸ்டமர் கண்டினியூ டு பர்ச்சேஸ், கண்டினியூவாக ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு கம்பெனியோட ஒரு செப்பரேட் பிராண்டை சேம் ப்ராடக்டை ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் கண்டினியூவாக மறுபடியும் அதே ப்ராடக்டையே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன தான் மார்க்கெட்டில் நிறைய காம்படிட்டர் அவங்களோட ப்ராடக்ட் மாதிரியே நிறைய ப்ராடக்டை சேல் பண்ணாலும் கஸ்டமர் ஏன் ஒரே ப்ராடக்டை ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுதான் பிராண்ட் லாயல்ட்டி. ஏன் ஒரு ப்ராடக்டை ரிப்பீட்டடாக ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க அடைஞ்சிருப்பாங்க. பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்னா தமிழில் லாயல்ட்டிக்கு என்ன அதுனா விசுவாசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த விசுவாசம், அந்த லாயல்ட்டியை எப்படி ஒரு கம்பெனி கஸ்டமர் மனசில் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்டு ஆன் பர்செப்ஷன். ஒரு பொருளை பார்க்குறப்போ ஒவ்வொரு கஸ்டமர் மனசுலேயும் அந்த பொருளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அதை வச்சு தான் ஒரு பிராண்ட் லாயல்ட்டியை க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்டை பார்க்கும் போது அவங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீலிங் வரணும். இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். இல்லை ஆல்ரெடி அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணப்போ அவங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தா திரும்பி அதே ப்ராடக்டை அவங்க மார்க்கெட்டில் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் ஃபீலிங் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதுதான் அந்த பிராண்ட் லாயல்ட்டியை க்ரியேட் பண்ணுது. இதனால தான் ஏன் சொல்கிறோன்னா பிராண்ட் லாயல்ட்டி இஸ் பேஸ்ட் ஆன் பர்செப்ஷன்னா ஒருத்தவங்களோட மைண்டில் ஒரு ப்ராடக்ட் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, அது பாசிட்டிவாக ஃபிக்ஸ் ஆகுதா நெகட்டிவாக ஃபிக்ஸ் ஆகுதா, அது அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. அதை யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஏற்படுற அந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இம்பேக்டை பொறுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரிப்பீட் பர்ச்சேஸ் அண்ட் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத். ரிப்பீட் பர்ச்சேஸ் அப்படின்னா எப்போ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஆகுறாங்களோ அப்போ தான் அவங்க திரும்ப அதை ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பிராண்ட் லாயல்ட்டி அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அவங்க ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஆனாங்கன்னா மற்றவங்க கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே ப்ராடக்ட்டை பற்றி நல்ல ஒரு குட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதுதான் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ ஒருத்தவங்க நான் இதை யூஸ் பண்ணேன், இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், இது ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்டு, மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்லேயே இது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புது கஸ்டமர்ஸ் உள்ளே அந்த ப்ராடக்டை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் பிராண்ட் லாயல்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லாமல் மோர் தென் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு கனெக்ஷன், ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை உருவாக்குறது தான் பிராண்ட் லாயல்ட்டி. அதுக்கு அந்த கம்பெனி நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். பார்த்திங்க அப்படின்னா திஸ் லாயல்ட்டி கேன் பி பில்ட் த்ரூ வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த லாயல்ட்டியை, ஒரு விசுவாசத்தை மக்கள் மனசில் உருவாக்குறதுக்கு அந்த கம்பெனி நிறைய யுக்திகளை கையாண்டிருப்பாங்க. வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்பராக பிளானிங் பண்ணி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி எந்த மாதிரி பண்ணினா என்ன மாதிரி விஷயத்தை ப்ராடக்டில் கொண்டு வந்தால் கஸ்டமர் அட்ராக்ட் ஆவாங்க, கஸ்டமர் ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நம்மளோட பிராண்டுக்கு ஒரு நல்ல ஒரு நேமை எப்படி நம்ம மக்கள் மனசில் ஏற்படுத்த முடியும், க்ரியேட் பண்ண முடியும், எப்படி நம்ம ஒரு பிராண்ட் லாயல்ட்டியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து அவங்க சரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று தான் லாயல்ட்டி ப்ரோக்ராம். லாயல்ட்டி ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னா கஸ்டமரோட லாயல்ட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, டெக்ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட், அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம திரும்பி அங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க, கிஃப்ட்டு கொடுப்பாங்க, இது மாதிரியான நிறையா விஷயங்கள் கொடுப்பாங்க. திரும்பி யார் அந்த ப்ராடக்டை வாங்குறோம் அவங்களுக்கு தனியாக ஏதாவது
ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்குறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா கஸ்டமரை மறுபடியும் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு தூண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரஸ்ட். அந்த பிராண்டை பற்றி கஸ்டமர் மனசில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குறது. ஓகே, இந்த பொருளை நம்ம வாங்கினா நமக்கு எந்த விதமான நெகட்டிவாக நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம், இது நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுறது மூலமா. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால அவங்க திரும்ப ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட வேர்ட் ஆஃப் மவுத் ப்ரமோஷன் பண்ணுவாங்க பாசிட்டிவாக. இதனால மற்றவங்களும் ஓகே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் லாயல்ட்டிக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட அந்த பிராண்ட் லாயல்ட்டி உருவாக்குறது, கஸ்டமர் எப்படி ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ அதோட சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டவுட் கேட்குறப்பையோ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க என்ன டவுட் கேட்குறாங்களோ அவங்களோட குவரிஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணணும். அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு அந்த ஃபீட்பேக் நம்ம வந்து கரெக்டான விதத்தில் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி ஃபீட்பேக்கை வாங்கி அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டியாக இருந்தால் தான் அவங்க என்ன ஆவாங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ஒரு நல்ல ரிவார்டு. அந்த ரிவார்டு தான் என்ன அப்படின்னா கஸ்டமர் லாயல்ட்டி, பிராண்ட் லாயல்ட்டி அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கொடுக்கறது மூலயமா கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஆவாங்க, இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட ப்ராடக்ட்டையே ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து பிராண்ட் லாயல்ட்டி அப்படிங்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பிராண்ட் லாயல்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பெப்சியே எடுத்துக்கோங்க. நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் வந்தாலும் மோஸ்ட்லி மக்கள் எதை வாங்குறாங்க அப்படின்னா பெப்சியை வந்து ரிப்பீட்டடாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பெப்சி இல்லைனா கொக்கோ கோலா. இதே மாதிரி ஐஃபோன் எடுத்துக்கலாம். ஐஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபோன் யூஸர் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஐஃபோன் பிராண்டையே தான், ஆப்பிள் பிராண்டையே தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சேஃப். இப்போ வந்து எதுக்காக வந்து ஆப்பிள் பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அவங்க மனசில் வந்து அது வந்து ஒரு தனி இடத்த வந்து பிடிச்சிருக்கு. மற்றதோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டை வந்து நான் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து சேஃப்டி, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கஸ்டமர் மைண்டில் அந்த ஆப்பிள் பிராண்ட் வந்து போய் பதிஞ்சிருக்கு. இதுதான் வந்து பிராண்ட் லாயல்ட்டிக்கு எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.